அவர்களினுடைய சிவகாமியின் சபதம் என்கின்ற நாவலை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நிறைய பேர் படித்திருப்பீர்கள். சிவகாமியின் சபதம் பல்லவர்களினுடைய ஆட்சி காலத்தை பற்றிய ஒரு வரலாற்று புதினம். அல்ல, வரலாறும் இருக்கும், கொஞ்சம் கற்பனையும் இருக்கும். இந்த இரண்டும் கலந்த இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கல்ல, பொன்னியின் செல்வன் எழுதுவதற்கு முன்பு கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம் சிவகாமியின் சபதம் தான். கிட்டத்தட்ட முழு கதையுமே காஞ்சிபுரத்தில் தான் நடக்கும். அதனுடைய முதல் காட்சி, சிவகாமியின் சபதம் புத்தகத்தை நீங்க பிரிச்ச உடனேயே முதல் காட்சி, சிவகாமி என்கின்ற அற்புதமான நடன கலைஞர் பல்லவ மன்னரினுடைய அரசவையிலே நடனம் ஆடுகிறார். அதுதான் முதல் காட்சி. நடனம் ஆடிவிட்டு திரும்பி வர்ற அவங்க அப்பா ஒரு சிற்பி, அவர்தான் மாமல்லபுரத்திலே அந்த சிற்பக்கலையை மேற்பார்வை பார்க்கிற தலைமை சிற்பி. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோவில் யானைக்கு கொஞ்சம் கோவம். அன்னைக்கு அந்த யானைக்கு மதம் பிடித்து அது கத்திக்கிட்டு ஓடுது. சிவகாமி வந்து கொண்டிருந்த அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பல்லக்கை கீழே வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப யானை இருக்கிறது, சிவகாமி இங்கே இருக்கிறாள். ரெண்டு பேர் தான். யானை ஓடி வருகிறது. காஞ்சிபுரத்துக்கு அன்றைக்கு புதிதாக வந்திருந்த பரஞ்சோதி என்கின்ற ஒரு இளைஞன், யாரோ ஒரு பெண்ணை யானை அவளை துரத்துதுன்னு சொல்லி அவன் கையில ஒரு வேல் வச்சிருக்கான். அந்த வேலை எடுத்து யானையின் மீது எறிந்தான். மிகச்சரியாக அந்த வேல் போய் யானையினுடைய தோலை, அந்த கடுமையான தோலை தைத்தது. யானை பிளிரி கொண்டு ஓடிவிட்டது. சிவகாமி உயிர் பிழைத்தாள். இதுதான் சிவகாமியின் சபதம் நாவலினுடைய முதல் காட்சி. இப்ப நான் சொன்னதுதான். அதுல எனக்கு இதுக்கும் நீங்க பேசுற தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்பீங்க. நான் இன்றைக்கு பேச எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற அந்த இரண்டாவது அடிதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இடுக்கண் களைவது நட்பு. இடுக்கண்னா கஷ்டங்க, துன்பம். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா யாரு அதை சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயலும் சரி செய்ய மாட்டான்னு சில பேர் சொல்றாங்க. நாமே கஷ்டப்பட்டு முட்டி மோதனுமே தவிர யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா ஒரு கால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை வாய் விட்டு சொல்றதுக்காவது ஒரு நட்பு வேணும். அப்படிப்பட்ட நட்பை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். அப்படி கூட ஒருத்தருமே எனக்கு கிடையாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இட் இஸ் நெவர் லேட். ஒரு நல்ல தோழனை அல்லது தோழியை பெற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையே அல்ல. இப்ப ஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீங்க தேடி பிடிச்சிக்கீங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக்குகிற ஒரே ஒரு விஷயம் நட்பு மாத்திரம்தான். அதனாலதான் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள்ல ஒரு 50 திருக்குறள் இருக்கு. அதுல எனக்கு மிக மிக பிடித்தது இந்த குறள் தான். வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவது. போட்டுக்கொண்டிருக்கிற உடை, உடுக்கைனா ட்ரெஸ், போட்டுக்கொண்டிருக்கிற உடை கொஞ்சம் நழுவிருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? நாம் யோசித்து, ஆஹா உடை நழுவி விட்டதே, என்ன அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இவ்வளவுலாம் யோசிச்சு நீங்க பிளாக் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன ஏதுன்னு உங்கள் மூளை உணர்வதற்கு முன்பே கை போய் அந்த துணியை பற்றி கொண்டு எப்படி மானத்தை காப்பாற்றுகிறதோ அதே போல உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பம் வந்து விட்டதுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்பே ஓடி சென்று உதவுகிற கைகள் ஒரு நண்பனுடைய கைகள் என்று சொல்லுவதுதான் இந்த திருக்குறள். இடுக்கண் களைவது நட்பு. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஒருத்தர் தான் போறல. நான் எத்தனை இடங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு திருமணம் நடக்குங்க, திருமணத்துக்கு முதல்ல உறவுக்காரங்களை தான் கூப்பிடணும். அதுதான் சம்பிரதாயம், சாங்கியம். அதுதான் உறவுக்காரங்களை ரொம்ப நல்லவங்க, வணங்கத்தக்கவர்கள். ஆனா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? நீங்க
பத்திரிக்கையில பேர் போடுறீங்க தானே, அதுல யாரோ ஒரு சித்தப்பா இல்ல ஒரு பெரியப்பா பேரை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அநேகமா கல்யாணம் நடக்காது. அப்புறம் நீங்க அந்த இன்விடேஷன் எடுத்து கூப்பிட போகணும். நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும். நீங்க போற போது அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கிற நேரமா நீங்க போகணும். அதுல ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, திரும்ப போகணும். அப்படி போய் கூப்பிட்டு ஒரு தட்டை வச்சு வரிசையை வச்சு அவர் பாப்பாரா, அன்னைக்குதான் முக்கியமான வேலை இருக்கு பாக்குறேன் அப்படிம்பாரு. நீங்க அவர் வரணுமேன்னு பக்கு பக்கு பக்குன்னு நீங்க காத்திருப்பீங்க. அப்படியே வந்தாலும் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, எங்க நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன், நான் தான் வடை சட்டியில நின்று அத்தனை பேருக்கு வடையை சுட்டு சுட்டு போட்டேன்னா எனக்கு 300 ரூபாயில ஒரு புடவை எடுத்து கொடுத்தாளேம்மா எங்க நாத்தனார். மறக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்படியாங்க, என்னங்க இப்படி செஞ்சுட்டாங்க உங்க நாத்தனாரு? கல்யாணம் எப்ப நடந்தது? போன மாசமா? இல்ல போன வருஷமா? அதனால எப்பங்க கல்யாணம் நடந்தது? அதாச்சும் 20 வருஷங்க. இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி கேசட்டை போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்குமே, அது மாதிரி 20 வருஷமா அந்த அம்மா வடச்சட்டி மறக்கல, 300 ரூபாய் புடவையும் மறக்கல. உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரியான சில நெருடல்கள் இருக்கும். உறவுன்றது அப்படித்தான், அதையும் தாண்டி உறவுகளை பேண வேண்டும். ஆனா அது இருக்கும். இதுவே இவ்வளவு இந்த உறவுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நீங்க டயர்டாகி திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஞாபகம், ஐயோ என் ஃப்ரெண்டை கூப்பிடவே இல்லையே, உடனே போன் அடிச்சே, மச்சான் எங்கடா இருக்க நீ? நான் எங்கடா இருப்பேன், ராத்திரி 9 மணி வீட்டில தான் இருக்கேன். ஏய் இப்ப வரேன்டா. எதுக்குடா வர? ஏய் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட விட்டு போச்சுடா. நீ ஒன்னும் வந்து கூப்பிட வேணாம், சொல்லிட்டல்ல, நாளைக்கு ஆளா நான் தான் வருவேன்னு சொல்லுகிறவன் யாரோ அவன் தான் நண்பன். சில திருமணங்கள உறவுகள்லாம் அங்கங்க முறைஞ்சுக்கிட்டு நிற்கும். இந்த ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் பெரிய மில் ஓனரா இருப்பான். அவன் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சாம்பார் வாளியோட திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சோறு இருக்கா இல்லையான்றது அவனுக்கு கவலை இல்லை, எந்த பந்தியில அவனுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்றது கவலை இல்லை. என் ஃப்ரெண்டுனா வந்து நிக்கிறான் பாருங்க, அதுதான் நட்பு. இதுதான் பெண்களுக்கும். பெண்களுக்கு கூடுதலான விஷயம் என்னன்னா, திருமணமாகி வந்த பிறகு நிறைய தோழிகளை இழந்து விடுவார்கள், கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை காலம் கழித்து பார்த்தாலும், ஏ கோமதி நீயோடி என்னடி முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னு போய் ஒரு தழுவிக்கிற போது அப்ப மனசுக்குள்ள சில பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்குமே, அதற்கு ஈடு இணை உண்டா? வாழ்க்கையிலே அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நட்பு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒரு கஷ்டம் வந்தா நீ கவலைப்படாதரா. ஏன்னா எப்படி நழுவுகிற உடையை கை போய் பற்றுகிறதோ அது போல வருகிற துன்பத்தை களைகிறவன் உன்னுடைய நண்பன் என்று வள்ளுவர் சொன்ன அந்த உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு என்கின்ற அது இந்த சொற்றொடர் தான் இன்றைக்கு நான் தலைப்பாக தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கும் சிவகாமி சபதத்துக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் இன்னும் விடாப்படியே கேட்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க, எதையுமே மறக்க மாட்டாங்க. அல்ல வியப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலே மிகச்சிறந்த கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும்னு யார் நினைத்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற முதல் நகரம் காஞ்சிபுரமாகத்தான் இருந்தது. கல்விக்கான நகரம் காஞ்சிபுரம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய தத்துவ இயல், அது பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், இந்து சமயமாக இருக்கட்டும், அந்த மதம் சார்ந்த தத்துவ இயலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வந்தே தீர வேண்டிய ஒரே நகரம் காஞ்சிபுரமாகத்தான் இருந்தது. இப்பவும் அப்படி புத்திசாலிகள் நிரம்பிய நகரம். என்ன டிராபிக் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வர்றதுக்குள்ள எத்தனை வழி, அதுவும் சார் அத்தனையும் நகர்த்தி நகர்த்தி எங்களை கூட்டிட்டு வந்தார். அப்படியே நாங்க வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதற்கு நடுவில் இந்த பட்டின் பளபளப்புக்கு நடுவில் ஜொலிக்கிற இந்த புத்தக திருவிழா, அறிவுக்காக எடுக்கப்படுகிற திருவிழா, தமிழ்நாட்டு அரசுக்கும் பப்பாசி அமைப்பினரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
நானும் அவங்க விமலா ரோஸ் மேடம், அவங்க தான் இங்கே டெப்டி தாசில்தார், அவங்க என்னோட வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்னொரு ஊரிலே நடந்த புத்தக திருவிழாவில் நான் பேசியிருக்கேன். பேசுகிற போது எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதையை சொன்னேன், தலைகீழ் ராணின்னு ஒரு கதை. அந்த கதையை வேற ஒரு அந்த இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இதுக்கு சொல்றதுக்கு வேற கதை இருக்கு. தலைகீழ் ராணின்னு ஒரு கதை, ரொம்ப பேசிக்கா. அந்த கதை என்னன்னாக்கா, ஒரு தாத்தா ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப நாளா என் வீட்டில் புதையல் இருக்கு புதையல் இருக்கு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே அவரை நம்பல. தலைமுறை தலைமுறையா எங்க அப்பா சொல்லியிருக்க, எங்க அப்பா தேடினாரு, எங்க தாத்தா தேடினாரு, நானும் புதையலை தேடி கண்டே அடைவேன்னு இருக்காரு தாத்தா. தாத்தாவோட பையன் சென்னையில செட்டில் ஆயிட்டாரு. தாத்தாவை கூப்பிடாரு, வந்துருங்கப்பா, இங்க இப்ப தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, தனியா இரு. அப்படி கூப்பிடுற மகன்களே குறைவு. அவர் கூப்பிடுறாரு, தாத்தா போக மாட்டேங்கிறார். இங்க புதையல் இருக்குடா, அதை கண்டுபிடிச்சு தான்டா நான் போவேன். புதையலை பத்தி ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. க்ளூனா தெரியல, நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. எங்க புதையல் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. தலைகீழ் ராணி அப்படின்னு ஒரு கவர்ல எழுதி போட்டிருக்காரு. அதான் இவர் தாத்தா அகழ்வாராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை வரவழைச்சு அவருடைய உதவியோட வீட்டெல்லாம் தோண்டி ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தாத்தா குதிக்கிறார், சொன்னேன்ல புதையல் இருக்கு, நான் சொன்னேன்ல புதையல் இருக்கு இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள தங்கமோ இருக்கும், வைரமோ இருக்கும், வைடூரியமோ இருக்கும், காசு காசா இருக்கும். திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை பொட்டில், எல்லாம் செங்கல் மண்ணு. ஒரே ஒரு கவர் இருக்கு, பழையகால கவர், அதுல ஒரு ஸ்டாம்ப் போட்டி இருக்கு, ரொம்ப பழையகால ஸ்டாம்ப். அவசர அவசரமா கவரை திறந்து பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்றத்துல எழுதிருக்கு, தலைகீழ் ராணி. தலைகீழ் ராணினா என்ன? ஏதாவது ஒரு ராணியை தலைகீழா வீட்டில் புதைச்சு அவளோட நகையெல்லாம் இருக்கா? எவ்வளவு தேடி பார்த்துட்டார், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தாத்தாவுக்கே மன வெறுத்து போச்சு. அப்படிதானங்க இருக்கும், சே விடுறா கழுத. சிலதெல்லாம் எவ்வளவு தேடினாலும். உங்க வீட்டில் ஏதாவது தேடி இருக்கீங்களா நீங்க? என்னங்க காஞ்சிபுரத்தில் இவ்வளவு நல்ல மக்கள் வாழ்கிறார்களா, வீட்டில் கூட தேட மாட்டீங்களா? நான்லாம் ஒத்த சாக்ஸ 1 மணி நேரம் தேடின ஆளு. ஏன்னா ஒரு சாக்ஸ் 2 சாக்ஸும் தொலைஞ்சா பரவாயில்ல, கழுதன்னு புதுசு வாங்கிடுவோம். ஒரு சாக்ஸ் மட்டும் தொலையும் பாருங்க, எரிச்சலும் இருக்கும். 1 மணி நேரம் தேடி கடைசியில் கடுகு டப்பாக்கு பின்னாடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தேடுவதற்குன்னு சில விதிகள் இருக்கு. என்னன்னா, ஒரு பொருளை காணும் தேடுறீங்கன்னு வைங்களேன், அதையே தேடிட்டு இருக்க கூடாது. இன்னொரு பொருளை நீங்க தொலைக்கணும், தொலைச்சு அதை தேடணும். அதை தேடுற போது முன்னால தொலைஞ்சு போனது கிடைக்கும். அப்புறம் அவசரத்துக்குன்னு சில பொருட்களை பத்திரமா வச்சிருப்பீங்கல்ல. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஒரு ஹேண்ட்பேக் இல்லாம ஒரு பெண்ணை கூட உங்களால பார்க்க முடியாது. அங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்ற, ஹேண்ட்பேக்கை திறந்து பாத்துறாதீங்க. ஒன் இஸ் இட் இஸ் நாட் டீசென்சி. 2வது, திறந்து பார்த்தா உங்களுக்கு இதய அதிர்ச்சி வந்துடும். ஏன்னா அந்த ஹேண்ட்பேக்கை நீங்க அகழ்வாராய்ச்சி பண்ணா மொகஞ்சதாரோ ஹரப்பா கீழடி இதை விட அதிகமான வயதான பொருட்கள் அந்த ஹேண்ட்பேக்ல இருக்கும். பெண்கள் என்ன செய்வாங்க, அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு 4-5 பொட்டு, ஒரு 7-8 ஹேர் கிளிப்பு, ஒரு 10-15 ஹேர் பேண்டு, அப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் போகும்போது வெத்தலை குங்குமம் கொடுத்துருப்பாங்க அது. அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 50 மாத்திரை வச்சிருப்பாங்க. 50 மாத்திரையுமே எக்ஸ்பயர் ஆகி 7 வருஷம் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு 15 கர்ச்சீஃப் இருக்கும். அவசரத்துக்கு கர்ச்சீஃபாவது எடுத்துக்கணும், பேக தேடுவாங்க பாருங்க. அப்புறம் சில பெண்கள் செல்போனை ஹேண்ட்பேக்ல வைக்கும். வைப்பீங்களா? ஏன்னா நமக்கு புடவை கட்டினா இல்லை சல்வார் இருந்தால் பெரும்பாலும் நமக்கு பாக்கெட் இருக்காது, ஆண்களுக்கு அந்த பாக்கெட்டில் வச்சிருப்பாங்க. சிலதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சிருக்கோம். கத்து கத்து கத்துன்னு செல்போன் அடிக்கும். இந்த பேகை திறந்து செல்போனை கண்டுபிடிக்க அவங்க எடுத்துக்க நேரம் இருக்கே. மாதிரி அகழ்வாராய்ச்சியில கிடைக்காத விஷயங்களை கூட கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி வந்திருக்கு. தாத்தா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிந்த ஒரு வெள்ளைக்காரரை தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த வெள்ளைக்காரரும் தேடி பார்த்துட்டாரு, பொட்டி கிடைச்சிருச்சு. ஆனா பொட்டிக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் இல்ல, ஒரு கவர் இருக்கு, தலைகீழ் ராணி. தாத்தாக்கு வெறுத்து போச்சு, சே விடுறா இனிமேல தேடினா கிடைக்காதுறான்னு அந்த கவரை கிழிச்சார். வாசல் அப்பதான் அந்த குப்பை வண்டியை ஓட்டுகிற சகோதரர் போயிட்டு இருக்காரு, அதுல தூக்கி போட்டார்.
தூக்கி போட்டுட்டு மகன்கிட்ட சொன்னாரு, நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா சென்னைக்கு, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த வீடு எப்படி வேணா போகட்டும்னு சொல்லி கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். அந்த வெள்ளைக்காரர் கிளம்பி அவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. பாதி வழி போகும்போது வெள்ளைக்காரருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து, எப்பவுமே நமக்கு ஐடியால லேட்டா தான் வரும். திடீர்னு ஐடியா வந்தது. தலைகீழ் ராணின்னு எதை சொன்னாங்க? அந்த கவர்ல ஒரு ஸ்டாம்ப் இருந்தது இல்ல, அந்த ஸ்டாம்ப்ல என்ன படம் இருந்தது? நல்லவேளை அவர் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாக்குறாரு. அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டாம்ப். எப்போ? பிரிட்டிஷ்காரர் காலத்துல அங்க அப்ப இருந்த எலிசபெத் மகாராணியனுடைய படத்தை ஸ்டாம்பா ஒட்டியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாம்ப் வந்து இட்ஸ் a wrongly printed ஸ்டாம்ப். தலைகீழா ராணியோட படத்தை ஸ்டாம்ப்ல அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை பிரிண்ட் பண்ண ஆளுங்க அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 10 ஸ்டாம்ப் போன உடனே நிறுத்திட்டாங்க. அந்த 10 ஸ்டாம்ப் வந்திருக்குல்ல, அது அந்த கவர்ல ஒட்டி இருக்கு. உண்மையிலே ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தவறாக அச்சிடப்பட்ட தபால் தலைகளுக்கு என்று ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்டாம்ப் இருந்தா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். சோ இவருடைய புதையல் தங்கம், வைரம், வெள்ளி, காசு கிடையாது, அந்த ஸ்டாம்ப் தான் புதையல். இத வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு தாத்தாக்கு போன் பண்ணி சொல்றாரு, அந்த குப்பை வண்டியை பிடிங்க என்று சொல்றாரு. குப்பையை எடுத்து செல்கிற சகோதரர்கள் வந்தா பெரும்பாலும் யாரும் அவங்கள ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டிய வேலையை அவர்கள் செய்கிறார். அவரை போய் குப்பைக்காரன்னு சொல்லுவாங்க. குப்பையை போடுறவன் தான் சாமி குப்பைக்காரன், குப்பையை கிளீன் பண்றவங்க குப்பைக்காரங்க கிடையாது. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? குப்பையை கிளீன் பண்றவங்கள குப்பைக்காரர் வந்துட்டாருமோ. அவருக்கு பெரிய மரியாதையை ரொம்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த தாத்தாவோட கார் டிரைவர், தாத்தாவுடைய மகன், அந்த வெளிநாட்டு அமெரிக்கர், ஊரே ஒரு குப்பைக்காரரை தேடி போனது அப்படின்னு சொல்லி சுஜாதா கதையை முடிச்சிட்டார். இதோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த கதையை நான் வேறு ஒரு புத்தக கண்காட்சியிலே சொன்னேன். விமலா ரோஸ் சொன்னாங்க, அந்த கதையை நான் கேட்டுட்டு என் பிள்ளைங்க, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட சொன்னேன், இந்த கதை எப்படி முடிந்தால் உனக்கு பிடிக்கும் என்று இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த 2 பிள்ளைங்களும் யோசிச்சு சொல்லிச்சான், அந்த குப்பைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வண்டியை நிறுத்தி ஒவ்வொரு பேப்பரா எடுத்து எடுத்து பார்த்து இந்த கவரை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த கவர் கிழிஞ்சதே தவிர ஸ்டாம்ப் கிழியல, ஸ்டாம்ப் பத்திரமா கிடைச்சிருச்சு. குப்பைக்காரர் அந்த சகோதரர் அதை திருப்பி கொடுத்து விட்டார். தாத்தா அதை வித்து நிறைய காசு வந்தது. அந்த காசுல கொஞ்சத்தை அந்த குப்பைக்காரருக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை மகனுக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தான் வச்சுக்கிட்டார். வயசானவங்களாம் கொஞ்சம் காசு நீங்க வச்சுக்குங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் காசை தான் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சான். மறக்காமல் இதை கண்டுபிடிக்க உதவிய அந்த வெளிநாட்டுக்காரர் இருக்கல்ல, அவருக்கும் ஒரு ஷேர் கொடுத்தாருமா, இப்படித்தான் இந்த கதை முடியணும்னு அந்த குழந்தைகள் சொன்னதாக விமலா ரோஸ் என்னிடம் சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு கதையை எழுதுவது கஷ்டம், எழுதப்பட்ட கதையை சொல்லுவது, அதுவும் சுஜாதா இந்த கதையை எழுதி 40 வருஷம் ஆயிருக்கும். 40 ஆண்டுகள் கழித்து ஒரு கதையை சொல்லும் போது சில சமயம் ரொம்ப பழசா இருக்கும், பொருத்தமே இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு. ஆனா 40 ஆண்டுகள் ஆகியும் கூட பழையதாக போகாத ஒரு கதையை எழுதிய எழுத்தாளர்கள் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டாடத்தான் இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கதையை சொல்லி புரிவது கஷ்டம், அதை விட கஷ்டம் என்னன்னா இந்த தலைமுறை குழந்தைகள் அந்த கதையை கேட்டு இந்த கதை இப்படித்தான் முடியணும்னு ஒரு சரியான முடிவை கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் புத்தக திருவிழாக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நான் நினைத்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி, சிவகாமியின் சபதத்துக்கு திரும்ப வந்துடலாம். பரஞ்சோதி என்ன பண்ணாரு? வேலை எடுத்து யானையை செயலிழக்க செய்தார். வேல் மிகச்சரியாக யானையின் மீது பாய்ந்தது. சிவகாமி என்கின்ற ஒரு நடன கலைஞரினுடைய உயிர் பிழைத்தது. இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை அப்போது அரசராக இருந்த மாமல்லரினுடைய தகப்பனார் கேள்விப்படுகிறார். நரசிம்மவர்ம பல்லவரும், அவர் தான் மாமல்லன், அவரும் பக்கத்துல இருக்கார். மகேந்திரவர்ம பல்லவர் தந்தை, நரசிம்மவர்ம பல்லவர் மகன். இந்த 2 பேரும் தான் காஞ்சி மாநகரத்தை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகள், பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே அப்போது இளைஞனாக இருந்த நரசிம்மவர்ம பல்லவர் சொன்னாரா, ஆகா அந்த பரஞ்சோதியை நான் பார்க்க வேண்டுமே. ஒரு சின்ன பையன்
ஒரு வேலை எடுத்து ஒரு யானையையே எரிந்திருக்கிறான் என்றால் அவன்தான் என்னுடைய நண்பன் என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது அப்படின்னு தேடி பிடிச்சு பரஞ்சோதியும் நரசிம்மவர்ம பல்லவரான மாமல்லரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். இவர் அரசரானார், இவர் சேனாதிபதியானார். இவங்க 2 பேர் தான் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து படையெடுத்து போய் இந்த காஞ்சிபுரத்தையே அழித்து ஒழித்த புலிகேசியினுடைய செருக்கை அடக்கி வாதாபியை வெற்றி கொண்டு வெற்றியோடு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்த இந்த 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்தவர்கள் என்பது சிவகாமியின் சபதத்திலிருந்து தெரிகிறது. அந்த பரஞ்சோதி தான் பின்னாளிலே சிறுத்தொண்ட நாயனாராக மாறி இறைவன் கேட்டார் என்பதற்காக பிள்ளைக்கரியை கொடுத்த சிவத்தொண்டராக மாறினார். இப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு வசீகரமான கதைகள் எவ்வளவு இருக்கு. யுவான் சுவாங் காலடி வைத்த மண் இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய மண். இன்னைக்கு எவ்வளவு ஊர்ல இருந்து எவ்வளவோ அறிஞர்கள்லாம் வராங்க. ஆனா முதலாக இந்தியாவை தேடி வந்த மாபெரும் அறிஞரான யுவான் சுவாங் காஞ்சி மாநகருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற கல்விச்சாலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் இந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புக்கு அதைவிட வேறு என்ன மதிப்புரையை நான் கொடுத்து விட முடியும்? ஏன் நட்பு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை? ஏன் தேவை? நட்பு என்பது 10 விரல்கள் 10 கைகள் ஒரே தட்டில் பசியாறுகிற அற்புதம் தான் நட்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.